திமிக்கிட திமிக்கிட பாதமிருதங்க தும்மா தாள தரி கஜானன தும்மா தாள தரி கஜானன தாண்டவ நித்யகரி பெரியவாள் சொன்னாள், ஹே மானுஜா, லோகத்திலே மனுஷனாகப்பட்டவன் எப்பேற்பட்ட மகா பலசாலியாக இருந்தாலும் அந்த பலமெல்லாம் பலமே இல்லை, எல்லாத்துக்கும் மேலாக கிரக பலம் ஒண்ணு வேணும்டாப்பான்னு சொன்னாள். அந்த கிரக பலத்துக்கு மேலான பலம் ஒண்ணுமே கிடையாதோன்னு கேட்டா இருக்கு. அதுக்கு மேலானதும் தனக்கு மேலாக எதுவுமே இல்லாததுமான மகா பலம் ஒண்ணு இருக்கத்தான் இருக்கு. அதுதான்டாப்பா ஈஸ்வர அனுக்கிரக பலம்னு முத்தாய் போச்ச மாதிரி சொல்லிட்டாள். இதே லோகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான் ஒரு நாள் நாரத பரபிரம்மம் ஆகாச வீதியிலே பாடிண்டே நவகிரக மண்டலத்தை நோக்கி வந்துருந்தா. ஆதி பகவன் திருவடி வாழ்க, ஆதி பகவன் திருவடி வாழ்க, அன்னை சக்தி மலரடி வாழ்க, வேதம் வாழ்க, தேவியர் வாழ்க, விளங்கும் புவனமும் யாவையும் வாழ்க, ஆதி பகவன் திருவடி வாழ்க. கண்ணொளி வழங்கும் கதிரவன் வாழ்க, காலங்களாலே முதியவன் வாழ்க, பொன்னொளி தந்தாய் பூமியில் எங்கும் போற்றுகின்றேன் நான் வணங்குகின்றேனே. தன்னொளி வழங்கும் சந்திர தேவா, சாயும் பொழுதில் உலவும் தலைவா, பெண்முகம் என்றே பெண்முகம் என்றே பேசும் பொருளே பெரியவனே, உன்னை வணங்குகின்றேனே. பூமி தாய் பெற்றெடுத்த பொன் மகன் நீயே, புகழ் பெறும் செவ்வாய் கிரகமும் நீயே, பாவையர் ஜாதகம் படைப்பவன் நீயே, பாவையர் ஜாதகம் படைப்பவன் நீயே, பணிவுடனே உன்னை வணங்குகின்றேனே வணங்குகின்றேனே. சந்திரன் தாரை தாய் தந்தையாக வந்தாய் புதன் என்னும் மன்னவனாக, இயங்கும் தொழில்களின் அதிபதி நீயே, இளையவன் நான்மை வணங்குகின்றேனே. இருமனம் சேர்ந்து ஒரு முகமாக திருமண நேரம் குறிப்பவன் நீ, வியாழன் என்னும் பேர் கொண்டாயே, வியாழன் என்னும் பேர் கொண்டாயே, மேலவனே உன்னை வணங்குகின்றேன்
கண்டவை எல்லாம் பொன்னாய் மலரும் சுக்கிரனேவும் பார்வைப்பட்டாலே உள்ளங்கள் தேடி உதவி செய்வாயே உயர்ந்தவனே உன்னை வணங்குகின்றேனே. பொங்கு சனி என்றும் அங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். பொங்கு சனி என்றும் அங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். தங்கும் இடம் கண்டு சொந்த மடம் கண்டு நன்மை பல கோடி செய்வாய். சனீஸ்வரா உன்னை வணங்குகின்றேன். என்ன நாரதரே, என்னை சனீஸ்வரா என்று வணங்குகிறீர்? அந்த ஈஸ்வர பட்டம் எனக்கு எப்போது வந்தது? யார் கொண்டது? ஐயோ ஐயோ, என்ன அசட்டுத்தனமான கேள்வி. யார் யாருக்கோ என்னவெல்லாமோ பட்டங்கள் கிடைக்கின்றன. உனக்கு இந்த ஈஸ்வர பட்டம் கூடவா கிடைக்க கூடாது? உபகிரகங்கள் வலம் வந்து வணங்க கம்பீரமாக வீற்றிருக்கும் உன்னை கண்டதும் பூதகணங்கள் வலம் வந்து வணங்க வீற்றிருக்கும் சாட்சாத் பரமேஸ்வரனைப் போலவே தோன்றியது. அதனால்தான் என்னையும் அறியாமலே சனீஸ்வரா என்று வணங்கிவிட்டேன். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு தேஜசும் கம்பீரமும் அந்த பரமசிவனிடம் கூட கிடையாதே. நிஜமாகவா? சனிதேவா, நான் எப்பொழுதாவது பொய் பேசியதாக நீ கேள்விப்பட்டதுண்டா? உண்மையை சொல்ல போனால் நீ பரமசிவனுக்கு எந்த விதத்திலுமே குறைந்தவன் அல்ல. ஆனால் ஆனால் உனக்கு அந்த ஈஸ்வர பட்டம் இல்லாததுதான் மிகப்பெரிய குறை. அது மட்டும் இறந்து விட்டால் சனீஸ்வரன் சனீஸ்வரன் என்று மூவுலகிலும் முழங்குமே உனது பெருமை. உண்மைதான் நாரதரை, அந்த பட்டம் இல்லாதது பெரும் குறைதான். இப்போதுதான் தெரிகிறது. தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அதை பெற முயற்சி செய்ய வேண்டாமா? செய்யத்தான் வேண்டும். நாரதரை, நீரே சொல்லும், இந்த பட்டத்தை எப்படி பெறுவது? யாரை கேட்பது? சனிதேவா, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பட்டம் என்றாலே அதை கேட்டுத்தான் பெற வேண்டும் என்று இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயே. ஆனால் இதற்கெல்லாம் வழி எனக்கு என்ன தெரியும்? நான் வருகிறேன். நாரதரே, இப்படி வாரும். என்ன? உமக்கு தெரியாத விஷயம் இந்த மூவிலைகளுமே இல்லை. தயவு செய்து நீரே சொல்லும், இந்த பட்டத்தை எப்படி பெறுவது? ஏதேது சொல்லாவிட்டால் என்னை விடமாட்டாய் போல இருக்கிறதே. ஆனால் பார் சனிதேவா, இப்படி உபகாரமாக ஏதாவது செய்தால் என்னை கலகக்காரன் கொல்லாதவன் என்றெல்லாம் தூற்றுகிறதே இந்த உலகம். யார் அப்படி சொன்னது? உன்னை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லைதான். அது எனக்கு மட்டும்தானே தெரிகிறது. உனக்கும் தெரிகிறது. சொல்லும் நாரதரே, அந்த பட்டத்தை எப்படி பெறுவது என்று சொல்லும். ஈஸ்வர பட்டம் இப்பொழுது யாருக்கு இருக்கிறது? பரமேஸ்வரனுக்கு தான். அதனால் தான் சொல்லுகிறேன், அவரே கொடுத்தால் தான் உனக்கு அந்த பட்டம் நிலைக்கும். தக்க சமயம் பார்த்து அவரை கேட்டுவிட்டால் போகிறது. நீ கேட்டு யாராவது இல்லை என்று சொல்லுவார்களா? அதிலும் அந்த பரமேஸ்வரன் இருக்கிறாரே, அவர் பரம தயாளு, தன்னையே தமர்கட்கு நல்கும் தனிப்பெரும் பகை, வரையாது கொடுக்கும் வள்ளல். கைலாசத்திற்கு சென்று நானே அவரை கேட்டு விடுகிறேன். சம்போ மகாதேவ. நிதர்கள் தினம் பார்க்கும் காலங்கள் பல உண்டு, மயக்கமும் தரும் ராகு கேது ஓருடல் உயிராக உணவிடும் கிரகங்கள் உங்களை வணங்குகின்றேன். ஆதி பகவன் திருவ